வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, அம்பர்லா டாப் மாதிரி ஓப்பன் இல்லாமல் வரும் இல்லையா, அதுவும் கேதரிங் ஃபேண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கலான்றதை தைக்கிற வீடியோ அடுத்து பார்க்கலாம். நீ கட் பண்ணுறது மட்டும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேண்ட்டு கட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு. இதுக்கு வந்து ஃபேண்ட்டுக்கு 2 மீட்டர், டாப்புக்கு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். தனித்தனியாக தான் எடுத்தேன். சென்னை சில்கில் எடுத்தது. தண்ணியில் அலசி போட்டுருங்க. நீங்கள் வந்து காட்டன் ட்ரெஸ் என்ன தைச்சிங்கனாலும் தண்ணியில் அலசி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அலசும் போதே நல்லா சுருங்கிடும். அடுத்து வந்து உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் சுருங்காது. இல்லைன்னா தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சுருங்கிடும். நான் தண்ணியில் போட்டு தான் எடுத்திருக்கேன். லைனிங் கூட சுருங்கிறது இல்லைங்க. நம்ம எடுக்கிற மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல் வந்து சுருங்கிடுது. நான் நிறையா ட்ரெஸ்ஸுக்கு பார்த்துட்டேன். அதனால தான் வந்து இப்போ எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் தைக்கிறது. நமக்கு தைக்கிறதுக்குனாச்சும் வாஷ் பண்ணிவிட்டு தைங்க. கஸ்டமர்கிட்ட கூட தண்ணியில் அலசி போட்டு அயன் பண்ணி கொடுக்க சொன்னால் கூட அவங்க அயன் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா தைச்சதுக்கப்புறம் ரொம்ப சுருக்கமாயிருது. இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டுருங்க. அப்புறமா நீங்கள் அலசி போட்டிங்க, உங்களை அலசி போட சொன்னாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட அமௌண்ட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அலசி போடுறதுக்கு அயன் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு தண்ணியில் போட்டுட்டு தைங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சுத்தமாக சுருங்கிறது இல்லைங்க. கிளாத்து சூப்பராக இருக்குது போடுறதுக்கு. இப்போ காலாகல் எடுத்துடலாம். அஞ்சரை இன்ச்சு இருக்குங்க. 5.5 இருக்குது. நம்ம 4.5 வைக்கலாம். 4.5 தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கீழே காலோட அகலம். இவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு தான். அதனால் வந்து கீழே ரொம்ப அகலம், அது வந்து ரொம்ப டைட்டாக வேணான்ட்டாங்க. ஓரளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். இப்போ மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுட்டு மடித்து 2 இன்ச்சு ஏன் விடணும்னு சொல்கிறேன்னா, நல்லா கொஞ்சம் திக்காக மடித்து தைச்சிட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாகாது, நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. கொஞ்சம் பட்டி நல்லா தின்னாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ உயரம் பார்க்கலாம். இடுப்புலேருந்து 31 இன்ச் இருக்குங்க. 5 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து லென்த்து வேணான்ட்டாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு தைச்சிங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு தைச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உயரம் வச்சுக்கோங்க பேண்ட்டை. ஆனால் அது கீழே நிறைய சுருக்கம் போடுவாங்க. இவங்க கொஞ்சம் வயசானவங்கனால, வேலைக்கு போகிறவங்கனால கொஞ்சம் நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. உயரம் வந்து 35 காலோட உயரம். கீழே காலோட அகலம் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். நமக்கு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும். மிச்சம் 4.5 இன்ச்சு இருக்குது. அது ஈஸியாக கால் மாட்டிடலாம். மேலே வந்து கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஃப்ளிட்ஸு வந்து அதிகமாக கேட்டாங்கன்னா அதிகமாக வச்சுக்கோங்க. சப்போஸ் கம்மியாக கேட்டாங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க. கீழே காலை வந்து அகலம் பார்த்துட்டு வைங்க. 9.5 இன்ச்சுங்க. 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம் சைடு அகலம். சைடில் காலோட அகலம் 9.5 இன்ச்சு. இதுக்கு வந்து லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்ம அம்பர்லா டாப்க்கு லைட்டாக ஜாயின் வருது இல்லையா, அது மாதிரி தான் வரும். நேராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் அந்த தொடையெல்லாம் அகலப்படுத்திட்டு கீழே வர கம்மி பண்ணிடுங்க. கீழே வர அந்த கால் அகலத்துக்கு கம்மி பண்ணிடுங்க. நம்ம வரைஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ கீழே நம்ம கட் பண்ணிடலாம். மடித்து தைக்க விட்டுட்டு கீழே கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வரைஞ்சது மேலே கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே கட் பண்ணிட்டு அப்புறம் சைடில் கட் பண்ணுங்கள். அடையாளப்படுத்திக்கலாம்.
ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்கன்னா வந்து உங்களுக்கு காலேஜ் போகிற பிள்ளைங்கன்னா மேலே வந்து ஃப்ளிட்ஸு கம்மியாக கேட்பாங்க. கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இந்த கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ளிட்ஸு வந்து உட்கார எந்திரிக்க கொஞ்சம் நிறைய கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. அகலமாக இருந்துச்சுன்னா ஃப்ளிட்ஸு கொஞ்சம் நிறைய வரும் உங்களுக்கு. அது பார்த்துட்டு வைங்க. அப்போ அகலமாக வச்சிங்கன்னா தான் சைடில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் வந்து ஃப்ளிட்ஸு கம்மியாக வச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஜாயிண்ட் அதிகமாக வராது. அந்த மேல் அகலம் வந்து அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த பேண்ட் அளவு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்தளவு வச்சுக்கோங்க. நான் கடைசியாக உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன் அகலம் எவ்வளோ வச்சுருக்கோன்ட்டு. இப்போ கீழே வந்து அடையாளப்படுத்திடலாம். இப்போ மேலேயும் அடையாளப்படுத்தியாச்சு. மொத்தம் உயரம் 37. அதில் 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு 35 இன்ச்சு உயரம். அகலம் வந்து 16 இன்ச்சுங்க. 16 இன்ச் வச்சுருக்கேன் காலோட அகலம். கீழே வந்து 6 இன்ச்சு. உள்ளே உங்களுக்கு தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு தைங்க. எப்படியும் ஒரு மடித்து தைச்சது போக 1/2 இன்ச்சாவது தைக்கணும். அதுக்கப்புறமா கால் வந்து அவங்களுக்கு எவ்வளோ லூஸ் அதிகமாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் லூஸாக விடுங்க. இதில் வந்து டைட்டாக நல்லா டைட்டாக போடுவாங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து அகலம் எடுக்கலாம். 22 இன்ச் இருக்குங்க. ஒன்று சேர்த்து 23 வைக்கலாம். இருபத்தி 2 இருக்குது. ஒன்று சேர்த்து 23 வைக்கலாம். மடித்து பார்க்கலாம். பன்னெண்டு இன்ச்சுங்க. 12 இன்ச்சு வந்து ஏன் நான் வந்து 24 வைக்கிறது, நம்ம வந்து 4 பக்கமுமே ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து கேதரிங்னால பிட்டு பிட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து 4 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உள்ள தையலுக்கு நிறையா போகும். அதனால் ஏன்னா வந்து 4 பக்கம் இது ஜாயின் பண்ணணும். அது பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். உயரம் வந்து 10 இன்ச்சுங்க. மே உயரம் 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. தாராளமாக 10 இன்ச்சு போதும். அதுக்கு மேலே அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. நார்மல் வந்து எப்பயுமே மேலே வந்து 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. பட்டியில் ஃபேண்ட்டுனா மேலே சுற்றளவுக்கு வந்து அளக்கவே தேவையில்லைங்க. இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சு கொடுத்துடலாம். கேதரிங்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ளிட்ஸு அதிகமாக சொல்லியிருக்காங்களா கம்மியாக சொல்லியிருக்காங்களா இல்லை டைட்டாக வேணுமா லூஸாக வேணுமான்னு கேட்டுட்டு தைங்க. ஏன்னா சில பிள்ளைங்க வந்து டைட்டாக தான் போடுங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கன்னா நல்லா ஃப்ரீயாக போடுவாங்க. அது கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. உயரம் வந்து 10 இன்ச்சுங்க. அகலம் வந்து 24 இன்ச்சு வச்சுருக்கேன். அதில் 23 தான் வரும். காட்டுன்றதுனால கொஞ்சம் தண்ணியில் போட 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 நாளாக சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் 24 வச்சுருக்கேன். பாருங்கள், மேலே உயரம் வந்து 19 இன்ச்சு. 19 to 16. கம்மியாக வைக்க அதிகமாக வைக்க சொன்னாங்கன்னா 19 வைங்க. கம்மியாக வைக்க சொன்னாங்கன்னா 16 வச்சுக்கோங்க, சரியாக வரும். இப்போ இந்த டாப் வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். 4 மடித்து போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணி தான் நான் மடித்து போட்டிருக்கேன். கரையை கீழே கட் பண்ணிவிட்டு இருக்க உயரத்தை அப்படியே வச்சுக்கோங்க. டாப்போட என்ன உங்களுக்கு உயரமோ அந்த உயரம் அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றளவு எடுக்கலாம்.
இது வந்து நம்ம ரெடிமேட் டாப் மாதிரி தைக்க போகிறோம். சுற்றளவு லூஸாக வைக்க சொன்னாங்க. நான் வந்து 20 இன்ச் வச்சுக்கிறேன். அதில் வந்து 19 தான் இருக்குது. அவங்க வந்து க்ளூ நல்லா ஃப்ரீயாக வைக்க சொன்னாங்க. அதனால் வந்து 20ல் பாதி 10 வச்சுக்கிறேன். உயரம் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஹைட்டு டாப்போட ஹைட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அகலம் வந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் வந்து 4 இன்ச்சு. இது வந்து ரெடிமேட் ஃபேண்ட்டில் வந்து பேக் சைடு கழுத்து வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வைக்க போகிறோம். கழுத்து நல்லா மேலே ஏற்றி, அது வந்து ஏன் அந்த மாதிரி வைக்கணும்னா ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு இறங்காமல் இருக்கும். அதுக்காக பேக் சைடு நெக்கு நல்லா மேலே ஏற்றி வைக்கிறது. ஆம்கோலோட உயரம் வந்து 7 இன்ச்சு. ஏன் 7 இன்ச்சு வைக்கணும்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து அகலமாகிடுது இல்லையா, அதனால் 7 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் சரியாக வரும். இல்லை ஷோல்ட்ரு வந்து 3 வச்சிங்கன்னா 6 இன்ச்சு போதும். அந்த கார்னர் வந்து இதுக்கு 1 இன்ச்சு போதுங்க. நல்ல ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. பாடி சுற்றளவு 9.5 இன்ச்சுங்க. 9.5 இன்ச்சு. அந்த ஆம்கோல்லேருந்து நம்ம வளைச்சிடலாம், வளைச்சி வரைஞ்சிடலாம். நெக்குக்கும் ஆம்கோலுக்கும் ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு மட்டும் நம்ம தைக்கையில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கை வச்சு பாருங்கள். ஷோல்டரில் வந்து தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வச்சு பாருங்கள். வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா சரியாக வரணும். தையலுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மேலேருந்து நல்லா வளைவாக வரைஞ்சிடலாம். கீழே உங்களுக்கு எந்தளவுக்கு ஃப்ரீயாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அகலப்படுத்தி வரைஞ்சிக்கோங்க. நம்ம அந்த கீழே கரையிலேருந்து 3 இன்ச்சு, கரையிலேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க மேலே ஏற்றி. நம்ம யூவாக வரைய போகிறோம். வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். நல்லா அழுத்தி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு லெக்கினும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஓப்பன் டாப்புக்கு லெக்கின் போடுறத விட இந்த இதுக்கு வந்து லெக்கின் நல்லாயிருக்கும். நம்ம ஆம்கோல் மட்டும் வரைஞ்சிருக்கோம், ஷோல்ட்ரு வரைஞ்சிருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து கீழே பார்டர் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஜாயின் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படின்னு. சேம் அப்படியே ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே இருக்குங்க. நம்ம ரெடிமேடில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எப்படி நம்ம தைக்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சைடில் கட் பண்ணிடலாம். சைடில் வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வளைவாக கட் பண்ணிடலாம். ஆம்கோல் கட் பண்ணிடுங்க.
இப்போ வந்து நம்ம முன்னாடி ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் பண்ணிடலாம். கால் இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணுங்கள். இது எதுக்காகனா வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக. இல்லைன்னா வந்து ஆம்கோல் வந்து சுருக்கமாக இருக்கும், அதுக்காக கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிடலாம். நெக்கு மட்டும் நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக்கு மட்டும் நான் வந்து 2 இன்ச்சு ஒயரை வச்சு நான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது ரெடிமேடில் வந்து அவ்வளோதான் ஹைட் வைப்பாங்க. நீங்கள் தேவைன்னா 4 இன்ச் கூட வச்சுக்கலாம். 4 இன்ச்சு வச்சிங்கன்னா ஷோல்டர் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம். 3 3.5 வச்சிங்கன்னா போதும். ரெண்டு இன்ச் ஒயரை வச்சு மார்க் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முன்னாடி மட்டும் நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கை கட் பண்ணலாம். சைடில் இருந்த பீஸ் எடுத்து கை போட்டிருக்கேன். மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சுக்கு. கீழே கை சுற்றலை வச்சு பார்த்து 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு. உயரம் வந்து 6 இன்ச்சு. சைடு உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. கை வரைஞ்சாச்சு, கட் பண்ணலாம். கட் பண்ண முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஆம்கோல் வச்சு பாருங்கள், சரியாக இருக்குது. இது நான் தைக்கிறப்போ கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வரலைங்க, சூப்பராக இருந்துச்சு. அடையாளப்படுத்திட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கையை வந்து கரெக்டாக கட் பண்ணுங்க. இப்போ முன்னாடி கை கட் பண்ணிடலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம பேண்ட்டும் டாப்பும் கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள். அடுத்து வந்து தைக்கிற வீடியோ நான் எப்படி தைக்கணும்னு சொல்லித்தரேன். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதான்னு சொல்லுங்கள். இல்லை புரியலைன்னா அடுத்த வீடியோ தெளிவாக போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.